நம்ம தம்பி விஜய் படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. அவன் தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்கான்ல. ஆமாம் சித்தப்பா, 2 வருஷமா அவனும் ஏறாத கம்பெனி இல்லை. அவனுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல. இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூக்கு போயிட்டு வேலை கிடைக்கலன்னு திரும்பி வரும்போது அவன் முகத்தை என்னால் பார்க்க முடியல. இன்னைக்கு கூட ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கான், இன்னும் காணலை. அதுவும் இல்லாமல் நம்ம பவித்ராவுக்கு கடைசி வருஷம் காலேஜ் ரிசல்ட்டு. அவங்க 2 பேரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை தான் ஒரு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சித்தப்பா. அட இதுதான் சமாசாரமா? நான் கூட என்னமோ ஏதேன்னு பயந்துட்டேன் ராஜா. உன் நல்ல மனசுக்கு நீ நினச்ச மாதிரி உன் தம்பியும் தங்கச்சியும் இன்னைக்கு நல்ல செய்தியோட தான் வருவாங்க பாரு ராஜா. அதுக்கப்புறமாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க. நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. சித்தப்பா, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்றைக்கும். என் தம்பி விஜய் ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும், நம்ம பவித்ராவுக்கு ஒரு நல்ல இடம் அமையட்டும், அதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்கலாம். ஆமாம் சித்தப்பா, ரகுபதி என்ன பண்ணுறா? ஒழுங்காக இருக்கானா? அட ஏப்பா, அவனை பற்றி இந்த நேரத்தில் நினைக்கிற? அவன் எனக்கு பிறந்ததுக்கு பிறக்காமலேயே இருந்திருக்கலாம். நானும் உங்களோடைய காலத்தை கழிச்சிருவேன். அவன் தினமும் குடிச்சிட்டு அடிக்கிற கூத்தையெல்லாம் பொறுக்க முடியல. அதே வேலையாத்தாப்பா இருக்கான். கவலைப்படாதீங்க சித்தப்பா, அவனும் ஒரு நாள் திருந்துவான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனை பார்த்தா நானும் நல்ல புத்திமதி சொல்கிறேன். உன்னை காணாம உங்க அண்ணன் தவியா தவிச்சிட்டு இருக்கான். அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விஜய், நம்ம அப்பா அம்மா விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு காவல் தெய்வமா ஒரு அரணா இருந்து நம்ம இவ்வளவு முன்னேறது காரணமே நம்ம சித்தப்பா தான். ஃபர்ஸ்ட் அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கப்பா. சித்தப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணே, நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு விஜய். அண்ணா, எனக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. மாதம் பிடிச்சதை போக 25,000 சம்பளம். அண்ணா, இனி நீங்கள் வீட்டில் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. உங்கள் சுமையை நான் சுமக்கிறேன். தம்பி விஜய், அவன் கையை மம்பட்டி பிடிச்சி வேலை பார்த்த கை. அவனால் தோட்டத்துக்கு போய் வேலை செய்யாமல் சும்மா இருக்க முடியாதுப்பா. அப்படி அவன் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சுருக்கான். ஆமாண்ணா, இன்னும் பவித்ராவை காணோம். இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வேற. பாஸ் பண்ணியிருப்பாளா இல்லை? வாங்கண்ணே. பவித்ரா, என்ன சோகமாக இருக்க? என்னாச்சு? அண்ணா அண்ணா, அது நான் எக்ஸாம்லாம் நல்லா தானே எழுதினேன் அண்ணா. அண்ணா, நான் நினைச்ச மாதிரியே ஃபெயில் தானா? சித்தப்பா, இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பாருங்க, நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம். அண்ணா பாருண்ணா விஜய் அண்ணாவ. நீ கவலைப்படாத கண்ணே, அடுத்த பரீட்சையில பார்த்துக்கலாம். அண்ணா, என்னடா நீயும் இப்படி சொல்ற? ஐ சும்மா சொன்னனே அண்ணா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல நீங்க பயப்படுத்திட்டியா கண்ணே? இங்க பாத்துக்கோ பாரு. அண்ணா, நான் உன்கிட்ட சும்மா விளையாடுறேண்ணா. ஆமா,
நீ ஏதோ வேலை விஷயமா போறேன்ன ஆச்சா இல்ல ஓகே அதானா? பவி இங்க வாவே. வேண்டாம், வந்தா நீ அடிப்ப. நானும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடி. ஹை சூப்பர்ண்ணா. சரி ராஜா, நீ நினச்ச மாதிரி நல்லதே நடந்துருச்சு. நான் கரூர் வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன் கண்ணுங்களா. சரி சித்தப்பா. அண்ணா, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவுக்கு இல்லாத குறைய நீ தானே பார்த்துக்கிட்ட. அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து நீ தானா எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணா. என்ன கண்ணு ரொம்ப பொறுப்பாக பேசுகிற, நல்லாவே பேச கற்றுக்கிட்டேன். அண்ணா, பவித்ரா சின்ன பொண்ணுனாலும் அவ சொல்றது சரிதானா? நீங்கள் மட்டும் மற்றவங்க மாதிரி இருந்திருந்தா நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோம். நீங்கள் படிக்காமல் வேலைக்கு போய் வெயிலுன்னு மழைன்னு கூட பார்க்காம ஓடி ஓடி உழைச்ச அந்த உழைப்புக்கு நாங்கள் என்ன கைமாறு பண்ண போகிறோம்னே தெரியலண்ணே. விஜய், இந்த உலகத்தில் எந்த தாய் தகப்பனும் கைமாறு எதிர்பார்த்து தப்பு பிள்ளைங்களுக்கு பண்ணுறதில்ல. அது மாதிரி தான் இந்த அண்ணனும். நீங்கள் நல்லா இருந்தாலே எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும். அண்ணன் அண்ணன் தான். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. கண்ணிலே பாசம் மாறவில்லையே, அன்பு என்னும் பூண்டிலே ஆடி பாடும் பூங்குயில் ஆசை தீபம் ஏற்றுதே, அண்ணன் உன்னை போற்றுதே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே, தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே. தாயை போல பார்க்கிறேன், வேறு பார்வை இல்லையே. மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே, நீ என்றும் வாழ வேண்டுமே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. தேகம் வேறு ஆகலாம், ஜீவன் ஒன்று தானம்மா. அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா. காவில் தேவையில்லை
சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே அழகிய திமிருடன் இருவிழி புயல் என தாக்குது. ஒரு முன்னை கொளுத்திய சரவடி உயிருக்குள் கேட்குது. Oh yeah, oh yeah, yeah, yeah. உடைப்பட்ட ஆணை விட்டு நுரை முட்ட புது வெள்ளம் பாயுது. செம்புலி சரக்கு மட்டும் சும்மா சுருன்னு இருக்கு. கூட ஒரு குட்டி கும்முன்னு இருந்தா எப்படி இருக்கும்? தலைவரே, இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் இழுத்து போத்துட்டு தெரியுதுங்க. நமக்கு ஏத்த குட்டி வேணும்னா வெளியூருக்கு தான் போகணும். என்னடா இவன் ஊத்திக்க சரக்கு இங்க வாங்கிக்கோ, தொட்டுக்க ஊருக பக்கத்தூர் வாங்குற கதையா இருக்கு. சரக்கு அடிச்சா நமக்கு குட்டி இல்லாம தூக்கமே வராதுடா. அங்க பாருங்க, ஒரு அழகான தேவதை அம்சமா தேர் மாதிரி அசைஞ்சு வருது பாருங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, சும்மா நயன்தார மாதிரி நச்சுன்னு இருக்கியே. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? உன் உடம்பு சும்மா பெங்களூர் தக்காளி மாதிரி தலை தலைன்னு இருக்குது. என் கைதான் பரங்குது. என்னடா சொன்ன? என்ன தொட்டு பார்க்கலாம் தானே அடிச்ச. உன் கை என் கன்னத்தில் பட்ட உடனே எனக்கு உடம்பு என்னென்னமோ பண்ணுது. வா வந்து இன்னொரு வாட்டி அடி அடிடி அடி அடிடி. சொன்னா கேளு, என் கையை விடு. விடுடா, யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஏய் ரகுபதி, என்னடா இது? அவங்க கையை விடுறா. யாரு? பங்காளியா? பங்காளி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சின்ன பையன், உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. இவ என் கன்னத்துல அரைஞ்சா பதிலுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி. என்ன கண்ணு, கணக்கு சரிதானே? ஏய் ரகுபதி, இப்ப நீ அவங்கள விடல, அப்புறம் என்னடா என்ன பண்ணுவ? அடிச்சிருயா? அடா பார்க்கலாம். அடா. அவன் என்ன அடிச்சுட்டான்டா. போய் அவன் அடிக்கிறான். போங்க வாங்கடா பார்க்கலாம். தலைவரே, வாங்க போயிடலாம். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். சும்மா இருந்த உசுப்பேத்தி அடிடா நீங்க அவன் அடிச்சுட்டான். இப்ப அவன் ஹீரோ ஆயிட்டான். நீங்க எப்பயும் போல வில்லனாவே இருங்க. வாங்க போலாம். அவனுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அவன் யாரும் இல்லை, எங்க சித்தாப்பா பையன்தான். ஆமா, நீங்க யாரு, எப்படி இங்க அவங்கிட்ட? ஏங்க, என் பேர் மீனா. நான் இந்த ஊர் தான். படிப்பு முடிச்சுட்டு எங்கள் மில்லுக்கு நான் மேனேஜராக இருக்கேன். ஆமாம், நீங்கள்? என்னை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்.
எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எல்லாம் எங்கள் அண்ணன் தான். அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா. இதுதாங்க என் வரலாறு. ரொம்ப அழகாக பேசுகிறேங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனோட விசிட்டிங் கார்டு. எங்க அப்படியே சண்டே ஃப்ரீயாக இருந்தால் என் அப்பா வந்து பாருங்களேன். என்னங்க இப்பதான் பார்த்தோம், பேசணும், அதுக்குள்ள விசிட்டிங் கார்டை கொடுத்து உங்க அப்பா கிட்ட வந்து பேசணும்னா நான் என்ன பேசுறது? ஹலோ, எதை பத்தி பேசுறது? ஒண்ணுமே புரியலைங்க. இங்க பாருங்க, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லல, எங்க அப்பாவோட இந்த பேசுங்கன்னு தான் சொல்றேன். நான் எதுக்குங்க உங்க அப்பா கிட்ட வந்து பேசணும்? அது மாமனார்கிட்ட மருமகன் தானே முறையா வந்து பேசணும். அது இப்ப நீங்க பேச வர முடியுமா முடியாதா? என்னங்க மிரட்டுறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில், வர முடியுமா முடியாதா? என்னங்க என்னங்க இது? ஒரு பொண்ணு நான் எவ்வளவு நேரம் கெஞ்சிருது. இதே வேற எவனாவது இருந்தா இந்நேரம் கட்டி பிடிச்சி சுத்தி ஒரு மொத்தமே கொடுத்துருப்பான். நீங்க என்னடானா? ஐயோ, என்னால முடியாதுங்க. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். நான் வரேங்க. கண்மணி, மாமா பால் எடுக்க போறேன், பார்த்து. மாமா பால் எடுக்க போறேன், பார்த்து பத்திரமா இரு. வீட்டு தாள் போட்டு படுத்துக்க. மாமா கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போலாம் இல்ல மாமா? என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போறியே. எப்பவுமே மாமா பக்கத்திலேயே இருக்கணும்னு அம்புட்டு ஆசையா? ஆமா மாமா. ஐயோ, மாமா மேல இம்புட்டு ஆசையா? ஆமா மாமா, நீ இல்லாம நான் எப்படி மாமா இருக்க முடியும்? இந்த அன்றில் பறவை இருக்குல்ல, அன்றில் பறவை, அது எப்பவுமே ஜோடியா ஒன்னாதான் நீந்துமா. அது நீந்துறப்போ இந்த அள்ளி முட்டை இல்ல, இந்த அள்ளி முட்டை அது எதிர்த்தாப்புல வந்தா ரெண்டு பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேர 1 வருஷம் ஆகுமா. அது மாதிரிதான் மாமா நானும். நீ இல்லாம நான் எப்படி மாமா இருக்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாத கண்மணி. 10 வீட்டில் பாலை கறந்து 50 வீட்டில் பாலை ஊற்றிட்டு உடனே வந்துடுறேன். வந்த உடனே மாமா சினிமா கூட்டிட்டு போகணும். போங்க மாமா. நான் வரத்துக்குள்ளார பால் கம்பெனி சாவி. நீங்கடா போறா? நான் இன்னைக்கு லீவு. நான் அண்ணிய கூட்டிக்கிட்டு. என்ன இவளை கூட்டிக்கிட்டா? என்னடா சொல்றா? அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே, நான் அண்ணிய கூட்டிக்கிட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போக போறேன். பொண்டாடிடா அண்ணே, எனக்கு இவங்க அண்ணினே. டேய், அவ என் பொண்டாடிடா. எனக்கு அண்ணிங்கற. சரி சரி தம்பி, இங்கே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க கூட்டிட்டு போறீங்க? வேற எங்க, எனக்கு பொண்ணு பார்க்க தான். டேய், போனதான் 2 பேர் போய் ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு என்னடா? அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல. ஏய், அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல? நீங்க மட்டும் சும்மாரா இருந்தாலும் நல்லா சினிமா நடிகர் சன்னி லியோனி மாதிரி இருக்கிற அண்ணியை கல்யாணம் பண்ண மாதிரி நானும் ஒரு கல்யாணம் பண்ணணும். டேய், அதுக்கு ஏன்டா என் பொண்டாட்டி புகழ்ந்து பேசுறா? ஏங்க தம்பியை திட்டாதீங்க. ஏன் தம்பி, நான் அவ்வளோ அழகா இருக்கேன்? ஆமாங்க, நீ உங்க அழகுக்கு முன்னாடி இந்த தேவலோகத்தில் இருக்கிற ரம்ப, ஊர்வசி, மேனக இவங்க எல்லாம் உங்க கால் தூசிக்கு சமங்க. நீ டேய், காலையில சாப்பிடணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு. அதுக்கு ஏன்டா ஓவரா புகழ்றா? தம்பி, உங்களுக்கு பசிக்குதா? ஆமாங்க, நீ பசிக்குது, போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா பொண்ணு பார்க்க போலாம். அப்பா இன்னைக்கு சினிமா கட்டா? டேய், நானும் பொண்ணு பார்க்க வரேன்டா அவங்க கூட. எதுக்கு? அங்க வந்து பொண்ணோட அக்கா யாரு, தங்கச்சி யாருன்னு கேட்டு நச்சரிக்கிறதுக்கா? இது கூட பரவாயில்லைங்க. நீ பொண்ணோட அம்மா யாரு, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க, ஒரு கை பாத்துடலாங்கிறாரு. என்ன ஏதாவது பேசணும்ல? அவன் விட்டா பாட்டியை கூட வர சொல்லி பாப்பாண்டா, அந்த மாதிரி ஒரு ஆள்டா அவன். சரி சரி
நீ உள்ள போய் வேலை பாரு, நான் தம்பிக்கு சாப்பாடு போட்டு பொண்ணை போய் பார்த்து. நான் பால் கறக்க போறேன். ராஜா, தம்பி ராஜா. வாங்க வாங்க தரகரே. உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தீங்க, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் தரகரே. என்னோட எதிர்பார்ப்பு ஒன்றும் பெருசாக இல்லை, வசதி முக்கியம் இல்லை, மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் போதும். என் தங்கச்சி
பவித்ராவை நான் கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டேன். அவள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏதோ என்னால் முடிஞ்சதை சீதனமாக பண்ணுறேன். அப்படின்னா உங்கள் தங்கச்சிக்கு ஏற்ற மாதிரி பையன் ஒருத்தன் இருக்கான். அப்பா அம்மா இல்லை, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்கள் தங்கச்சிக்கு ஏற்ற பையன். 2 பேர் ஜாதகமும் நல்லா புரிந்து இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பொண்ணுக்கு வரதட்சணை எதுவும் கொடுக்க வேணாம். கட்டின புடையோடு வந்தால் போதுங்கிறது மாப்பிள்ளையோட கண்டிஷன். ஒரு நாளைக்கு நீங்களும் வாங்க, மாப்பிள்ளையை நேரில் பார்க்கலாம். இதுதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ. பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அண்ணா, யார் இவரு? அம்மா, இவர் தான் கல்யாணத்தில் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன், அதான் வந்திருக்காரு. வாங்க வாங்க சித்தப்பா, 2 நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம். அது ஒன்றும் இல்லை ராஜா, சேலம் வரைக்கும் ஒரு சோழியாக போயிருந்தேன். என்ன தரகர கமிஷனுக்கு ஆள் பிடிச்சிட்டிங்க போல. நம்ம பொழப்பு ஒன்றுமா இல்லைங்களா? இந்தாங்க சித்தப்பா. மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? நம்ம பௌத்ராவுக்கு ஏற்ற ஜோடி தான். ஆமாம் ஆமாம், பௌத்ரா கிட்ட போட்டோ காட்டிட்டியாப்பா? பவித்ரா, நீயும் ஒரு தடவை ஃபோட்டோவை பார்த்துட்டேன்னா உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். அண்ணா, என்னண்ணா நீ சின்ன வயசுலேருந்தே எங்கள் மூஞ்சியை பார்த்தே எங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் நீ முடிவெடுப்ப. இங்கே பாருண்ணா, உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ நீ அவரை காட்டினேன்னா எனக்கும் பிடிச்சதா தான் அர்த்தம். உன் பேச்சு நான் என்றைக்குமே நான் மீறினதே இல்லைண்ணா, மீறவும் மாட்டேன். இல்லை கண்ணே, நீயும் ஒரு தடவை ஃபோட்டோவை பார்த்துட்டா. அண்ணா, என்னண்ணா நீ திரும்பவும் ஃபோட்டோவை பாருன்ற? இப்படி ஃபோட்டோவை காட்டி உன் ஆசை வேற ஏன் ஆசை வேறன்னு பிரித்து காட்டுறேன்னா நீ யாரை காட்டினாலும் எனக்கு சம்மதம். டே ராஜா, இந்த பாசக்கார பிள்ளைய நம்ம எப்படா வேற வீட்டுக்கு அனுப்ப போகிறோம்? இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும்னா என்னை எங்கே கட்டி கொடுத்தாலும் நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். எங்கள் அண்ணனுக்கு கெட்ட பேர் உருவாக்காம நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன். பவித்ரா, நல்லா பொறுப்பாக பேச கற்றுக்கிட்டு கண்ணு, ரொம்ப சந்தோஷம் கண்ணு. அண்ணா, நீ என்ன கவலைப்படுற? அண்ணா, பொண்ணு பிறந்துட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைன்றது தானேண்ணா நம்ம பண்பாடே. பவித்ரா, அண்ணா, நான் உன் தங்கச்சின்னா நான் எப்பயுமே உன்னை மீறி நடக்கவே மாட்டேன். நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத. அப்போ நல்லது, நான் கிளம்புறேன். ஒரு நாளைக்கு ராஜாவும் சித்தப்பாவும் வந்தீங்கன்னா மாப்பிள்ளையை ஒரு நேரில் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்புறா தரகர. நல்லதுங்க, நான் போயிட்டு வரேங்க. தாயே தாயே மகளென வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். நீ லோகம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே. பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா. எங்கம்மா, யாரோ ஒரு பையன் வரதா சொன்ன, இன்னும் ஆளை காணலையே. பையன் வருவானா இல்ல வரமாட்டானா? டாடி, எனக்கு கண்டிப்பா வேற ஷூட்டிங்ல டைம் ஆகி போச்சு. ஆமா ஆமா டாடி, கண்டிப்பா அவர் வருவாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க அவரை அவன் வேணு பேசுறது சரியில்லை. வருங்கால மருமகன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது இல்லடா செல்லம், வரப்போற பையன் உனக்கு பிடிச்சா மட்டும் போதாதுமா, எனக்கும் பிடிக்கணும்ல. இத பாரு கண்ணு, காதலுக்கு நான் ஒன்றும் எதிரியெல்லாம் கிடையாது. வரப்போற பையன் நல்லவனா
ஒழுக்கமானவனா நல்ல வசதியுள்ளவன பார்க்கணும்ல கண்ணு. அப்பா நீ எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உன்னை அவன் காலம் பூரா வச்சு நல்லா காப்பாத்தவனா நான் பார்க்கணும்லம்மா. அதுக்கு முன்னாடி நான் எப்படிமா அவனை உறவு வச்சு கூப்பிடுறது? ஐயோ அப்பா, அவரை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும்பா. அவரே வந்துட்டாரு. வாங்க விஜய். மீனா உங்களை பத்தியும் நீங்க பார்க்கவரை பத்தியும் சொல்லுச்சு. உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. சார், எனக்கு அப்பா அம்மா இல்லை. என்னையும் என் தங்கச்சியும் எங்கள் அண்ணன் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சார். அவருக்கு உலகமே நாங்கள் தான். எங்களுக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். சொந்தமாக வீடு, அப்புறம் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது சார். சரி தம்பி, நீங்கள் இங்கே வந்தது உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா? இல்லைங்க சார், நீங்கள் முதல்ல நீங்கள் சம்மதிச்சாதான் அப்புறம் இதை பற்றி எங்கள் அண்ணன்கிட்ட பேசணும். அவர் சம்மதிப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று சார், எங்கள் அண்ணன் சம்மதித்தா மட்டும்தான். நல்லது தம்பி. பெத்தவங்களையே தூக்கி எடுத்துட்டு போகிற அந்த காலத்தில் வளர்த்த கடனுக்காக அண்ணன் சம்மதிச்சாதான் கல்யாணம் சொல்லும்போது உங்களை நான் பாராட்ட மாப்பிள்ள. என் பொண்ணு மீனாவோட செலக்ஷன் தப்பு இல்லை. சரி, உங்கள் அண்ணனை வந்து என்னை பார்த்து பேச சொல்லுங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் தான் சொன்னல, அவரை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு. சரி மாப்பிள்ள, நான் ஷூட்டிங்கில் போல போயிட்டு வரேன். நீங்கள் இந்த டிஃபன் சாப்பிட்டு போங்க. வர மாப்பிள்ள. விஜய், எங்கள் அப்பாவுக்கு எப்படியே பிடிச்சிருச்சு. ஆனால் உங்கள் அண்ணனை நினச்சாதான் பயமாக இருக்குது. உங்கள் அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் இல்லை? கவலைப்படாத மீனா, அடுத்த வாரம் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். அடுத்த வாரமே என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே எங்கள் அண்ணங்கிட்ட நான் இதை பற்றி சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக சம்மதிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்காகவே அவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா உங்கள் வீட்லேயும் நம்ம காதலுக்கு கிரீன் சிக்னல் தான், அப்படிதானே? சரி மீனா, எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். விஜய், அப்போ டிஃபன் வேணாம் மீனா, எனக்காக எங்கள் அண்ணனும் தங்கச்சியும் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேனே. விஜய், வரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருப்பாங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு மீனா. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு காலத்துல இந்த மாதிரி ஆம்பளையா? மீனா, விஜய் இப்படிதான். கிச்சிலி சப்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்போ வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச குழம்போ வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சத்தல வேர்க்குது மச்ச புள்ள மாமன மல்ல கட்ட பாக்குது பச்சை புள்ள மனசு தாங்கல. பந்தி வச்சு பசிய தீக்கல. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே முச்ச குழம்பும் வச்சு எடுத்தே ஆமாடி அதுக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சந்தல வேக்குது மச்சமுள்ள பூவத்தான் மல்லு கட்ட பாக்குது பக்கம் வந்து பொரசி பார்க்கவா பந்தி வச்சு பசிய தீக்கவா.
நாத்தே தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம் பூவு காத்தே மாங்கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம் பூவு காத்தே ஆத்திரத்தை கண்டு புட்டே சாத்திரத்தை விட்டு புட்டே ஆம்பளைய கிள்ளி புட்டே வீம்பு பண்ண சொல்லி புட்டே இறக்காத நீரு இது இளப்பஞ்சு தீரு உருக்காத தங்கம் இனி மறுக்காத பொங்கும் வெத்தலைய மாங்கிழிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா கிச்சிலி சம்பா குட்டி எடுத்தேன் மச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான் பூத்திருச்சி வெக்காவிட்டு ஆசையில தொட்டு புட்டேன் நெஞ்சுக்குள்ள ஜல்லி கட்டு புடிவாரமானே ஒரு கடிவாளம் போட்டேன் மலை நாட்டு தேனே உன்ன மடி மேல சாச்சேன் ஒண்ணு வச்சு புட்டேன் சக்கி சக்கி அதில சிக்கிக்கிட்டேன் கிச்சிலி சம்பா வச்ச குழம்பும் வச்சு எடுத்து ஆமாடி அதுக்காகத்தான் உச்சி மலை காத்துல உச்சி தலை வேக்குது மச்சமுள்ள மாமன மல்ல கட்ட பாக்குது பக்கம் வந்து வரிசை பார்க்கவா பந்தி வச்சு பசிய தீக்கவா கிச்சிலி சம்பா குட்டி எடுத்தேன் மச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான் ஏய் ரகுபதி, என்னடா அது பட்டம் பகல்ல அதுவும் வீட்டிலேயே குடிச்சிட்டு கூத்தடிக்கிற? ஏய் தகப்பா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் புதியா குதிக்கிற? நாட்டுல யாரும் பண்ணாதையா பண்ணிட்டா. இந்த வயசுல அனுபவிக்கிறத நல்லா அனுபவிக்கணும். இல்லாட்டி இந்த வாலிப வயசுக்கு மரியாதை போயிடும். ஆமாடா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வச்சா நீ கஷ்டப்படாம குடிச்சிட்டு அழிக்கிற. என் அண்ணமாவன் ராஜாவை போய் பாருடா. அவன் மகுக்கு வந்த 3 ஏக்கராவை இன்னைக்கு 10 ஏக்கராவா ஆக்கிட்டான். நீயும் நல்லா இருந்தா நாமளும் அந்த மாதிரி முன்னுக்கு வந்திருக்கலாம். இதை குடிக்கிறதுக்கு நீ ராஜா மூதத்தை குடிக்கலாம். அப்பயாவது உனக்கு புத்தி வருமானு பார்க்கலாம். நீ எல்லாம் எப்பதான் உருப்பட போறியோ. சே, தலைவரே, உங்க ஐயா என்ன ஒரேடியா குதிச்சுட்டு போறாரு? உங்க பங்காளி ராஜா அப்படி என்ன கிளியா கிழிச்சிட்டான்? அந்த ராஜா குடும்பத்தை அக்கு வேற ஆணி வேற தனித்தனியா பிரிக்கணும். அப்பதான் உங்க ஐயா அடங்குவாரு. தலைவரே, நேத்து அந்த விஜய் பையன் அந்த மீனா வீட்டுக்கு போனதை நான் பார்த்தேன். நீங்க பண்ணின அலப்பறையில இப்போ அதுங்க ரெண்டும் ஜோடி சேர்ந்துரும் போல இருக்கு. வீட்டுக்கு போற அளவுக்குன்னா பாத்துக்கங்க.
நாளைக்கே கல்யாணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏய் செம்புலி, அந்த விஜய் மீனாவோட டூயட் பாடி சுத்ததா முடியும். அவ கூட கட்டில்ல கட்டி பொருள போறது நானு. என்னடா அப்படி பாக்குறீங்க? அந்த மீனா குட்டியோட அப்பனை பார்த்து ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு குட்டையை குழப்பி அந்த மீனாவை விஜய் பிரிச்சிருவேன். அப்புறம் என்ன, அவ கல்யாணம் நிக்கும். அவ அப்பங்கிட்ட பக்குவமா பேசி மனச மாத்தி அந்த மீனா கழுத்துல கட்ட போறா தாலி, அதுதான் அவளுக்கு வேலை. அப்படி என்ன குண்டத்துக்கு போட போறீங்க தலைவரே? ஏ வேட்டியா, இந்த ரகுபதி நினைச்சா மலைய மண்ணாக்குவான், மண்ணா மலையாக்குவான். அந்த மேட்ல எங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் அப்புறமா சொல்றேன். தலைவரே, உங்க கூடவே சுத்துறோம். ஆனா எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தலைவரே. ஏய், அது தெரிஞ்சா நீங்க என் இடத்துல இருப்பீங்க. உங்க இடத்துல இருந்து உங்களுக்கு ஊத்தியும் கொடுக்கணும், கூட்டியும் கொடுக்கணுமாடா? தலை, எங்களுக்கு காலம் பூரா உங்களுக்கு ஊத்தி கொடுக்கிற பாக்கியமும் கூட்டி கொடுக்கிற பாக்கியமும் கிடைச்சாலே போதும். நாங்களும் ஊத்திக்கிட்டு சொர்க்கத்துல மிதக்கலாம். மீனா, விஜய் வாங்க தரகரே, வாங்க ஐயா, வாங்க மாமா. நீங்க இன்னைக்கு வரதா தரகர் சொல்லி இருந்தாரு. அதனாலதான் ஆபீஸ் கூட போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்காக ஒதுக்குங்க. ஆபீஸ் வேலைய மேனேஜரை பார்க்க சொல்லுங்க. இல்லையா மாமா, எங்க வேலையே ஆன்லைன் பிசினஸ் தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து தான் இந்த பிசினஸை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அப்பா பார்த்துட்டு இருந்தாரு, அவருக்கு அப்புறம் இந்த பிசினஸை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தம்பி, பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிற மாதிரி எங்கள் பொண்ணையை நல்லா பார்த்துக்கப்பா. ஏன்னா அவங்க அண்ணன் நிலையிலே இருந்த பொண்ணு. என்னையும் என் தொழிலையும் நம்பி உங்க பொண்ணை கொடுக்குறீங்க. எனக்கு தொழிலும் மனைவியும் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிட்டா அதை விட வாழ்க்கையில எதுவுமே இல்லை. இனிமே எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு உங்க தங்கச்சி மட்டும்தான். அவளை நான் கண் கலங்காம நீங்க நினைக்கிற மாதிரியே காப்பாத்துவேன். தம்பி சந்தோஷ், அவங்க பொண்ணு அண்ணன்களோட ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ, அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. அப்புறம் நீ சொன்ன கண்டிஷன் அப்படியே சொல்லிட்டேன் தம்பி. மாப்பிள்ள, நீங்கள் என்னவோ கட்டின புடவையோடு வந்தால் போதும்னு சொல்லிட்டீங்க. அதுக்காகலாம் எங்கள் பொண்ணை சும்மா அனுப்ப முடியாது. ஏதோ எங்களால் முடிஞ்சதை சீதனமாக பண்ணுறோம், மறுக்காமல் ஏற்றுக்கங்க. மாமா, நான் உங்க தங்கச்சியை மட்டும்தான் சீதனமா கேட்கணுமே தவிர உங்ககிட்ட இருக்கிற சொத்தையோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ அதை நான் கேட்கல. எனக்கு மனைவியா வரப்போற உங்க 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 தங்கச்சி எனக்கு மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா எனக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்தாவே அதுவே போதும். ஏன் தம்பி, நீங்கள் வரதட்சணை வாங்கலைங்கிறதுக்காக என்னோட கமிஷனை மறந்துடாதீங்க. அதுக்கு என்ன தரகரே, மாப்பிள்ளை பங்கையும் நானே சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்கள் இல்லைனா என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாரா? சரி தம்பி, 2 குடும்பத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டீங்க. இனிமேல் அடுத்தது என்ன? என்ன தரகரே, நம்ம மட்டும் பேசினா போதுமா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரு வாட்டி பேசி பார்க்கட்டும். என்ன ராஜா நான் சொல்றது? ஆமாம் சித்தப்பா, ஊர் உலகத்தில் அதுதானே நடக்குது. இந்தாங்க தம்பி, என் குடும்பத்தில் இருக்கிற 3 பேர்த்தோட ஃபோன் நம்பரு. ஃபோன் பண்ணி பவித்ரா கிட்ட பேசுங்க. அப்புறம் நாங்கள் வர மாப்பிள்ள.
சரி மாமா, போயிட்டு வாங்க. யார் இது? ஹலோ, யாருங்க? நான் 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 யாருங்க நீங்க? பவி, நான் சந்தோஷ் பேசுகிறேன். என்னது பவியா? எங்க என் பேர் பவித்ரா. சந்தோஷா? யாருங்க நீங்க? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு பவி, இந்த சந்தோஷ் யாருன்னு தெரியும். என்ன செல்லமா பவின்னு கூப்பிடுறதே தப்பு, இதுல சார் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமா? வைங்க போன. என்னடா சந்தோஷ், உனக்கு வந்த சோதனை. சரி, மறுபடியும் பண்ணுவோம். ஐயோ உயிர் எடுக்கிறான். ஹலோ, எங்க இப்போ நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கட்டுமா? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க அண்ணன் தான் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாரு. ஐயோ இங்க சாரிங்க, சாரிங்க, யாருன்னு தெரியாம நான் கண்டுபிடி பேசிட்டேன். சாரிங்க, சாரி, மன்னிச்சிருங்க. அடேங்க அப்பா, கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுன, அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் பவித்ரா. அது என்ன பவித்ரா? பவினே கூப்பிடுங்க. என்ன இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கூப்பிட்டதே இல்லை. பவின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கா? நீங்க கூப்பிட்டா சூப்பரா இருக்கு. என் பவி தேவதைய நான் நேரில் பார்க்கணுமே. ஐயோ வேண்டாங்க, அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச தப்பாயிடும், வேண்டாம். அப்போ உங்க அண்ணனுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பர்மிஷன் வாங்கட்டுமா? அப்ப சாமி, சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அண்ணன்கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பார்க் வந்துடுறேன், நீங்களும் அங்க வந்துருங்க. அப்போ நான் 86,400 நொடிகள் வெயிட் பண்ணுமா பவி? அது என்னங்க 86,400 நொடிகள்? வேணும்னா 1440 நிமிடங்கள்னு வச்சுக்கலாம், இல்லையா 24 மணி நேரம்னு வச்சுக்கலாம், இல்லையா ஒரு நாள் வச்சுக்கோங்க, சீக்கிரமா போயிடும். சரி, வெயிட் பண்றேன். சரிங்க, நான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே ப்ளீஸ். கொஞ்ச நேரமா? எவ்வளோ நேரம்? அதுதான் அந்த 86,400 நொடிகள். உங்களை போங்க, போய் வேலையை பாருங்க. ஆமா, கண்மணி இங்க என்ன பண்றா? ஏய், யாரு? முதல்ல என்ன விடுங்க. குரல வேறையா இருக்க. இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? யாருன்னு நீங்க சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். ஏன் யாருன்னு சொன்னாதான் விடுவீங்களா? இல்ல விட மாட்டீங்களா? நான் இந்த கம்பெனி ஓனரோட வருங்கால பொண்டாட்டி, போதுமா? இந்த கம்பெனி ஓனரோட வருங்கால பொண்டாட்டி. யார் அது? வராரே, இவருதான். அண்ணே, நீங்க வந்துட்டீங்களா? மாமா இங்க வாயேன். இவரு அப்பவே வந்துட்டாரு. வந்து என்னை கட்டி பிடிச்சி நான் வேண்டான்னு சொன்னா அப்பயும் கேட்காம சுத்திக்கிட்டே இருந்தாரு மாமா. என்னண்ணே இது? நான் தூக்குனது உண்மை, சுத்துனது உண்மை, ஆனா அவ வேணான்னு சொல்லவே இல்லையாடா. ஆமா, அது வந்து நான் நீங்கன்னு நினைச்சிட்டேன். யார் அந்த பொண்ணு? நான் கண்மணின்னு நினைச்சிட்டேன்டா. அண்ணே, அண்ணி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சொல்லலையா? சரி, உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். என்ன புரிஞ்சுதா பொம்மை? புரிஞ்சுது முதலாளி. இவ பேரு பொன்மணி, நான் கட்டிக்க போற பொண்ணு. உங்களுக்கு ஒரு கண்மணி மாதிரி எனக்கும் ஒரு பொன்மணி. எனக்கும் ஒரு பொன்மணி. நம்ம கம்பெனியில இனிமே இவ தான் மேனேஜர், நீங்க ஒரு லேபர். நாங்க 2 பேரும் நல்லா பேசி பழகிறதுக்காக அவங்க வீட்டில் எங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வீட்டில்? ஆமா. நல்ல குடும்பம் முதலாளி. அப்புறம் பொம்மை, நீங்க இனிமே என் பேரு சனி இல்ல, அத இவங்க மாத்திட்டாங்க. என்னன்னு? சுனி.
எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல? ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆனா நடுவுல ஒரு எழுத்து விட்டுட்டாலே, அந்த எழுத்து இருந்ததுன்னா இன்னும் ஸ்வீட்டா இருக்குண்டா. அப்புறம் பொம்மை, இனிமே நீங்க இவள மேடம்னு தான் கூப்பிடணும். மேடம் மேடம் என்ன படிச்சிருக்காங்க? நான் பிஎஸ்சி தமிழ். பிஎஸ்சி தமிழா? ஆமா பொம்மை, ரொம்ப பெரிய படிப்பு. வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்க சொன்னா சரிங்க முதலாளி. சரி பொம்மை, நீ கம்பெனியை பார்த்துக்க. நானும் பொன்மணியும் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுறோம். மேடத்துக்கு என்ன சுகருங்களா? பொம்மை, இனிமே இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது மேடத்துக்கு பிடிக்காது. வா பொன்மணி, நம்ம போகலாம். சரி வாங்க போலாம். பிஎஸ்சி தமிழாமா? யாருக்கிட்ட கதை விடுறாங்க? அவன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பால் பண்ண ஓனருங்கிறான். அதுக்கு என் பொண்டாட்டி உணர்ந்து ஏமா. இதெல்லாம் நான் போய் எங்கே போய் சொல்கிறது? சே, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் பசங்களை காக்க வச்சு வெறுப்பேற்றுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. 5 மணிக்கே என்னை வர சொல்லிட்டு இன்னும் காணா. இப்போ மணி 6 ஆகுது. ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. போகிற வரவெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளம் ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சந்தோஷ், கோயிலுக்கு போனேன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா, அப்படியே அண்ணனுக்கு பிரேயருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். அர்ச்சனை அண்ணனுக்கு மட்டும்தானா இல்லை கட்டிக்க போகிறவன் பேர்லையுமா? கல்யாணம் வரைக்கும் அண்ணனுங்களுக்கு மட்டும்தான் முதலிடம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷனுக்கு. அதே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணனுக்கும் முதலிடம் கொடுக்கலாமே. நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன் பவி. உங்கள் நல்ல மனசு எனக்கு புரியுதுங்க. ஆனால் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பவி, என்னால் உங்கள் அண்ணன் தங்கச்சிக்குள்ள எந்த ஒரு இதுவுமே வராது. அதே மாதிரி எக்கார்ந்த கொண்டும் என்னையும் நீ தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா எனக்குன்னு இருக்கிற உறவுகள் நீயும் உங்கள் அண்ணனும் மட்டும்தான். இனிமே எதுவாக இருந்தாலும் நம்ம மட்டும்தான். சரி, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது ஹோட்டல் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஐயோ வேணாம் சந்தோஷ், வீட்டில் ராஜா அண்ணா சமைச்சு வச்சுருப்பாங்க. நான் போனதும் விஜய் அண்ணா வந்துடுவார். நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அப்போ உனக்கு சமைக்க தெரியாதா? அட ராமா ராமா, இனிமே காலம்பூரா நான் தான் உனக்கு சமைச்சு வைக்கணுமா? சந்தோஷ், எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. என்னை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ? அது சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாடிக்கிட்ட அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு சொல்லி செத்து போயிருந்த என் நாக்குக்கு உசுரை கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி சொல்லிட்ட. ஹலோ சார், என்ன ஓவரா பேசுறீங்க? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாதா? எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும். எங்க அண்ணன் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனா எங்க வீட்டில் எங்க அண்ணன் தான் சமைப்பாரு. அப்பாடி, நான் பயந்தே போயிட்டேன் பவி. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வந்ததே லேட்டு, இதில் வேற போறேன்னு குதிக்கிற.
இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் பவித்ரா. கல்யாணம் முடிவிட்டோம், அப்புறம் மணிக்கணக்கா உட்காந்து பேசலாம், சரியா? என்ன பவி சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறதா? பேசிட்டு இருந்தா மத்ததெல்லாம் மத்ததெல்லாம்னா அதுதான் பவி. அதான்னா வச்சுக்கோ இந்த நண்டு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ இந்த நண்டு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம், இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம். சட்டி வச்சுக்கோ இந்த நண்டு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. மனம் போல் வரம் கொடுத்து இந்த ராசாவும் வந்ததென்ன. கன்னி மலர்களை நான் பறிக்க, கட்டுவிலைகளில் நான் பழக, கொத்து மலர நீ சிரிக்க நீ சிரிக்க, மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க தேன் கொடுக்க. மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது, ஆயிரம் காலமே. கட்டி வச்சுக்கோ எந்தன் அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. தொட்டுக்கொடவது சொந்தமம்மா, தொட்டில் வரை வரும் பந்தமம்மா. அன்பு கருங்களில் நீ அழைக்கு நீ அழைக்கு, முத்துச்சரமென நீ சிரிக்க நீ சிரிக்க. மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது, கட்டி வச்சுக்கோ இந்த நண்டு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம், இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ இந்த நண்டு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கட்டி வச்சுக்கோ எந்தன் அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச.
நானே உங்களை பார்க்கலான்னு உங்கள் ஃபேக்ட்ரிக்கு புறப்பட்டு வந்தேன். ஆனால் கும்பிடு போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி நீங்களே எதில் வந்து நிற்கிறீங்க. ஆமா, நீங்க யார் தம்பி? என்ன மாமா நேரா கூப்பிடுறீங்க? நான் உங்க மாப்பிள்ளை விஜய்க்கு சித்தப்பா பையன். அப்போ நீங்க எனக்கு மாமா முறை தானே வேணும். நீங்க மாமான்னு கூப்பிட்டதெல்லாம் சரிதான். என்ன விஷயம் தம்பி? ஆமா மாமா, பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணா மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிக்க மாட்டீங்களா? தம்பி, அந்த பையன் விஜயும் என் பொண்ணு மீனாவும் காதலிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த பையன் விஜய் மட்டும் தான் பேசியிருக்கேன். இன்னும் அவங்க அண்ணன் பேசல. அந்த குடும்பத்துக்கு என்ன தம்பி? விஜய் என்னவோ நல்லவன் தான், ஆனா அதை நான் எப்படி சொல்றேன்னு தான் தெரியல. உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம் மாமா. அட அட, என்னன்னு சொல்லுப்பா. அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த ராஜா இருக்கானே அவ ஒரு மாதிரி சும்மாதான் தம்பி தங்கச்சின்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். நாளைக்கே உங்க மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போடணும்னா உங்க விஜய் நடுத்தரவு தான் நிக்கணும். ஏன்னா சொத்து பூரா இந்த ராஜா பேர்ல இருக்கு. அது இல்லாம அந்த ராஜா பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்காத மாதிரி காட்டிக்கிறான். அவன் பொம்பளை சீத்துல கொஞ்சம் அப்படி இப்படி. நாளைக்கே உங்க பொண்ணு தனியா இருக்கிறப்ப அவன் புத்தி காட்ட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நான் சொல்றத சொல்லிவிட்டேன் மாமா, அப்புறம் உங்களுடைய இஷ்டம். நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் வீட்டுக்கு போய் நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். ஏய் விஜய், அன்னைக்கு அந்த மீனா முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தல, இப்ப பாரு உனக்கு வெச்சானே வேட்டு. இது நாளைக்கு வெடிக்கும். இது நீயும் மீனாவும் பிரிய போறீங்க. அப்புறம் மீனா எனக்கு தான். என்ன தலைவரே, ஏதோ திரிய பத்த வச்ச வாசனை வருது? ஆமா தல, வாசனை கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. தெரியல, மருந்து கொஞ்சம் அதிகமா போட்டீங்களா? ஏ செம்புலியே, ஏட்டு வெடிக்கணுமா? திரிய பத்த வச்சுதான் திரிய பத்த வச்சா கருகர வாசனை வந்துதான். வெடி நல்லா வெடிக்கணுமா? மருந்து போட்டுதான். மருந்த போட்டு வெடி திரிய பத்த வச்சுருங்க. நாளைக்கு வெடிக்க கமால்னு. தலைவரே தலைவரே, உங்க பங்காளி ராஜா போய் அந்த மீனாவோட அப்பனை பார்த்து பேசுறப்போ நீங்க வெச்ச வெடி வெடிக்கும். ஆனா அந்த திரிய அணைக்கிறதுக்கு தண்ணி வண்டி மாதிரி உங்க ஐயா கூடவே போவார்ல, உங்க ஐயா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாரோ? எங்க கிழவன மறந்துட்டோமே, போட்டு தள்ளிடுவாங்களோ. பெத்த அப்பனா போயிட்டான். நாளைக்கு பெருசு ஏதாவது அங்க பண்ணுச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம். அப்படி என்ன குண்டத்துக்கு போட பாருங்க தலைவர. என்னடா குட்டி ரெடியா? நீ தலைய சொரியறப்பவே எனக்கு தெரியும்டா. வாங்க போலாம். பச்சை கச்சேரி
கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊர் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ராஜா, என்ன கண்ணு கலங்குற? பௌத்ரா நம்ம வீட்டு விட்டு போகிறப்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். விஜய், நீ அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் பாலும் பழமும் கொடுத்து கூட்டி வாப்பா. அட என்னப்பா ராஜா, இதுக்கு போய் கண் கலங்கிட்டு? என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி வேற வீட்டுக்கு போய் வாழ போகிற பொண்ணு தானே. நல்லா சந்தோஷமா ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சி வைப்பா. நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த புள்ள எப்படி போகும்? கொஞ்சம் அழுவாம சந்தோஷமா 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சி வைப்பா. சரிப்பா, எங்களுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி, நான் போலாமா? சரிங்க, போகலாம். சரி. எப்படியோ பௌத்ரா கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம விஜய்